Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை மாவட்டம் சூலூரில் போலீசாரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோட முயன்ற நபர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே காவல் ஆய்வாளர் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை தற்காப்பிற்காக போலீசார் திருப்பி சுட்டதில் அவரது காலில் குண்டு பாய்ந்து கீழே விழுந்த நிலையில் அவரை கைது செய்தனர். கோவை கோவில்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மக்களை பயன்படுத்திய துப்பாக்கியை கைப்பற்றுவதற்காக சூலூரில் உள்ள முத்துக்கவுண்டன் புதூர் பகுதிக்கு அழைத்து வந்துள்ளனர். அப்போது அந்த குற்றவாளி ஹரிஸ்ரீ தான் துப்பாக்கியை பதுக்கி வைத்திருக்கும் இடம் பல்வேறு இடங்களில் இருப்பதாக போக்கு காட்டியுள்ளார். இறுதியாக ஒரு இடத்தில் வந்து துப்பாக்கியை எடுத்த ஹரிஸ்ரீ உடன் வந்த கோவில்பாளையம் ஆய்வாளர் இளங்கோவனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். நல்வாய்ப்பாக தப்பித்த இளங்கோவன் தான் பாதுகாப்பிற்காக கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கியால் தற்காப்பு கருதி குற்றவாளி ஹரிஸ்ரீயை சுட்டுள்ளார். இதில் காலில் குண்டு பாய்ந்த நிலையில் அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.